எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா தங்களை ஒரு தனித்த பெரும்பான்மையான கட்சியாக அங்கு நிலைநிறுத்தி இருக்கிறது. இப்பொழுது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியா என்ன இருக்குன்னா, யார் முதலமைச்சர்? மீண்டும் நிதிஷ்குமாரை பாஜக முன்னிறுத்துமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நிதிஷ்குமார் தேவை இன்றும் பாஜகவிற்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பா நிதிஷ்குமார் தேவை பாஜகவுக்கு இருக்கு. 240 இடங்கள் தான் டெல்லியில பாஜக இருக்குதுன்னு சொன்னா 12 இடங்கள் நிதிஷ்குமார்ட்ட இருக்குது இல்லையா? அது முக்கியமான ஒன்றுதான். நிதிஷ்குமார் கூட்டணியில தான் பாஜக ஜெயித்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாஜக நினைச்சா தேஜஸ்வி யாதவ் சீமாக்க முடியும். பாஜக எம்எல்ஏக்கள் பிளஸ் தேஜஸ்வி யாதவ் எம்எல்ஏக்கள்னா 243க்கு மெஜாரிட்டி தாராளமாக 50% மேலே வந்துடுது. பட் இது ரொம்ப வைல்டு இமேஜினேஷன். அவர் முஸ்லீம் ஓட்டை நம்பி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. முஸ்லீம் ஓட்டை நம்பி அவரால் களத்துக்குள்ள 2வது சக்தியாக தான் இருக்க முடியுதே தவிர அவர் முதல் இடத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு மாட்டிக்கிட்டாரு. இப்பவும் அது மீண்டும் உறுதிப்பட்டிருக்குது. என்றாலும் அவரோட பயணம் முஸ்லீம் வாக்குகளை நம்பி முஸ்லீம் யாதவ் அதுக்குள்ள தான் போகும். இந்த அணி ஒன்றா நிற்கிறது வர தேஜஸ்வி யாதவால் எமர்ஜ் ஆக முடியாது. என்ன இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படின்னா திமுக அணி ஒன்றா இருக்கிறது வர ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேனோ அதே மாதிரி தான் பீகார் நிலைமையும். ஸோ பாஜகவுக்கு கரங்கள் ஓங்கியிருக்கு. முன்னமே நிதிஷ்குமார் நினைச்சா பாஜகவால சீஃப் மினிஸ்டர் ஆகலாம். ஆர்ஜேடி யாதவ், லாலு யாதவ், தேஜஸ்வி யாதவ் இவர்களாலும் முதல்வர் ஆகலாங்கிற ஒரு தோற்றம், ஒரு வாய்ப்பு, ஒரு அரசியல் சூழ்நிலை, ஒரு டிசைடிங் ஃபேக்டருங்கிற ஒரு அரசியல் தன்மை அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அதை பாஜக முறியடிச்சிட்டு. அதே வேளையில் டெல்லி அரசியலுக்கும் தேவை, பீகார் வெற்றி அரசியலுக்கும் தேவை. டெல்லி அரசியலுக்கும் தேவை, நம்பர்ஸ் இருக்கு 12. பீகார் வெற்றி அரசியலுக்கும் தேவை. வெற்றி பெறதுக்கு ஜேடியு வேணும். ஏன்னா 15 விழுக்காடு ஓட்டுனி வச்சா கூட ஆர்ஜேடி அணிக்கும் பிஜேபி அணிக்கும் உள்ள வித்தியாசம் அதை விட குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பீகார் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக தான் நிதிஷ்குமார் இருக்காரு. சூழ்நிலையில் அரசியலில் எதுவும் நடக்கலாங்கிற இதில் சஞ்சய் ஜெய்ஸ்வால் சீஃப் மினிஸ்டர், தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வர், தேஜஸ்வி யாதவ் முதல்வர், சாம்ராட் சௌத்ரி துணை முதல்வர், இதெல்லாம் கற்பனையா அதான் நான் பேசினாலும் கூட அதுக்கு நம்பர்ஸ் இருக்கு, எண்ணிக்கை இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பாஜக முன்ன விட ஒரு அசாத்திய வலுவை பீகார் அரசியலுக்குள்ள பெற்றிருக்கிறாங்க. அதனால நிதிஷ்குமார் பெரிய வெற்றி பெற்றாலும் முன்ன விட அவருக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். முன்ன விட பாஜக முக்கியத்துவம் கொஞ்சம் கூடியிருக்குன்னு நான் பார்க்குறேன். நிதிஷ்குமார் அவர்களுடைய 12 எம்பிக்கள் பாஜகவிற்கு தேவைதானா சார்? அது இல்லைனாலும் ஆட்சி இருக்கும் தானே? எதுக்கு இங்க அதெல்லாம் போட்டு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அதுல ஒருத்தன் போவான், இன்னொருத்தன் போவான், கொஞ்சம் பலகீனமான உள்ள இருக்கவன் 4 பேர் இஷ்டம் போல பேசுவான், 4 பேர் தூண்டி விட்டு மோடிக்கு எதிராக பேசுவான். மேலும் மேலும் பலத்தோட இருக்கிறதானுங்க நல்லது. அதனாலதான் நாங்களே காங்கிரஸ் தான் எதிரி, ஸ்டாலின் எதிரின்னு பெரிய அளவு போகாண்டாங்கிறது வெளிப்படையா தான் நாங்க சொல்றோம். மோடிக்காக வெளிப்படையா தான் சொல்றோம். குப்பன் சுப்பன் டாம் டிக்கரி தூசு ஆர்கனர்ல நோட்டாக்கில போன பசங்கள்லாம் என்ன பேசுறதா? ஈரோடு கிழக்குல நிற்க முடியாத பசங்கள்லாம் கோழை நாய்கள் ஓடிட்டுன்னு சீமான் சொன்னதை தாங்கிட்டு இருக்கக்கூடிய பசங்கள்லாம் என்ன பேசுறதா? நான் வெளிப்படையா தானே சொல்றேன். எங்களுக்கு மோடி நன்மை, மோடி நன்மைக்கு காங்கிரஸை பலகீனப்படுத்தணும். ஸ்டாலின் காங்கிரஸ் கூட இருக்கனால எதிரி, தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட இருக்கிறனால எதிரி, எமர்ஜென்சி லாலுக்கு மகன் தேஜஸ்வி எங்களுக்கு ஒன்றும் காங்கிரஸால தான் எங்களுக்கு எதிரி. அதே மாதிரி ஸ்டாலினும் காங்கிரஸால தான் எங்க எதிரி. இதுதான் மோடிக்கு அரசியல். ஸோ மோடிக்கு அந்த அரசியல் தெள்ள தெளிவா அகில இந்திய அளவில் ஐடென்டிஃபை த எனிமின்னு மோடியோட அரசியல். இனிமேல் காங்கிரஸ் கூட இல்லை, மல்லிகார்ஜுன கார்கே கூட இல்லை,
ரேவந்த் ரெட்டி கூட இல்ல, சித்தாராமையா கூட இல்ல, சிவகுமார் கூட இல்ல. 10 ஜன்பாத் இத்தாலி குடும்பம், சோனியா காந்தி குடும்பம் மட்டும்தான் எதிரி. எமர்ஜென்சியை கொண்டு வந்த அந்த குடும்பம் மட்டும்தான் எதிரி. நாட்டுல அந்த இத்தாலி குரூப் மட்டும்தான் எதிரி. மற்ற யாரும் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கன எதிரி. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே எதிரி, காங்கிரஸ் இன்க்ளூசிவ் ஆர்ஜேடி எதிரி. இப்படித்தான் போகும். இன்னும் 5 ஆண்டுகள்ல பீகார் அரசியலுக்குள்ளேயும் மோடி நினைச்சா மாற்றங்கள் நடக்கும். அதுக்கு தக்கன ஜேடியு நிதிஷ்குமாரும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு போவார் நான் கருதுறேன். தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரிய கையில் எடுத்து பேசுறாரு. ஆனா இது கூட்டணி இணக்கமோ தேர்தல் களத்துல எதுவுமே பெருசா எதிரொலிக்கலையோ, காங்கிரஸ் எங்க தவற விட்டதா சார் பார்க்கணும்? அது தோக்கிறதுக்கு முன்னே தோல்வியை ஒத்துக்கிட்டு போன மாதிரி அர்த்தம். இவர் நினைக்க மாதிரி இந்தியாவில் ஒன்றும் புரட்சி வெடிக்காது. இவர் பேசின பேச்சில எல்லாம் அப்பர் காஸ்ட் பிரசாந்த் கிஷோரை பற்றி கூட தான் கவலைப்படாம கம்ப்ளீட்டா மோடி நிதிஷ் கூட ஃபுல்லா நின்னுட்டான். அது காரணம் ராகுல் காந்தியோட பேச்சுக்கள் தான். சார், பீகார் தேர்தலில் 3வது இடம் பிடித்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். தொகுதிகளை கைப்பற்றனாலும் 3வது இடம் கிடைச்சிருக்கு. எப்படி சார் பார்க்க முடியுது? எத்தனை பேர் ஓடுனாங்க? 3 பேரு. எத்தனாவது இடம் வந்தீங்க? 3வது இடம். 3 பேர் தானே ஓடுனாங்க. நீங்க 3வது இடம் வந்தவங்க ரெட்டை இலக்க வாக்கு எடுத்தீங்களா? இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? பிஜேபிக்கும் எனக்கும் தானே போட்டினீங்க. கை இருக்கா உங்களுக்கு? கால் இருக்கா உங்களுக்கு? நடக்க முடியுமா உங்களால? ஒரு பிராண்டிங் இதுல பெரிய ஆளுங்கிற முகம் மட்டும் இருக்குது. சைலண்ட் ஜாதி கட்சி பிராமணருங்கிற முகம் மட்டும் உங்களுக்கு இருக்குது. தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்கள் மோடிய பெரிய அளவுக்கு பேக் பண்ணி முழுமையா நிற்கிறாங்க இந்தியா ஃபுல்லா, ஒரு சில மாநிலம் தவிர. ஆனா இதே பிரசாந்த் கிஷோர் பாண்டே, சுப்பிரமணியம் சாமி, அருண் ஷோரி, தமிழ்நாட்டிலையும் ஒரு சில நபர்கள் வெறுப்பு இல்லை. ஆனா அவன் இப்படித்தாங்கிறத நான் அவனை எக்ஸ்போஸ் பண்ணுமா இல்லையா மோடிக்காக? நீ எதுக்கு மோடி எதுக்குறாம அவனே? உனக்கு மோடி பிரைமிஸ்டா இருக்க தாங்க முடியலங்கிறத நான் ஊடகத்துல உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஜாதிய வன்மம் கொண்ட ஒரு சைலண்ட் ஜாதி கட்சி நடத்தலாம்னு நினைச்சாரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே. தேசபக்தி தெய்வபக்தி உள்ள பிராமணர்கள் ராகுல் காந்திக்கு பேச்சை கண்டு எரிச்சல் அடைஞ்சு முழுக்க என்டிஏக்கு வாக்க அள்ளி குவிச்சுட்டாங்க. நம்மளும் அதான் சொன்னோம், 65% நம்ம ஓட்டை ஹெவியா போல் பண்ணணும்னு சொன்னோம். எங்க அந்த எலெக்ஷன் டைம்ல மோடி கொடுத்த ஒரே சஜஷன் இதுதான், நம்ம ஓட்டை ஹெவியா போல் பண்ணிடணும்னு சொன்னோம். அந்த இடத்துக்குள்ள பிரசாந்த் கிஷோரோட ஜாதி அரசியல் பீகார்ல முறியடிக்கப்பட்டிருக்குது. இன்னொன்னு, அவரு எனக்கும் பாஜகவுக்கும் போட்டினாரு. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், விஜயோட பிரசாந்த் கிஷோர் மேல். இவ்வளவு பிரசாந்த் கிஷோர் அடிக்கிற ஜாதி வரியில மோடியை பற்றி தவறான எண்ணத்தோட இருக்கான்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி முகத்திரையை கிழிக்கிறியே, விஜயோட மேல நீ ஏன் சொல்றான்னா, 4 இடைத்தேர்தலில் நின்னாரு, 243 கேண்டிடேட் போட்டுட்டாரு. பாதி கேண்டிடேட் சுயேட்சையா எடுத்தவங்களாம் எடுத்துதான் போட்டு தள்ளிட்டாரு. விஜயால விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்க முடியல. அங்க யாதவ் முஸ்லீம் வர்சஸ் பிராமின் ராஜ்புட் பூமிகார் ஹயஸ்த் போலரைசேஷன் வரும்போது பிரசாந்த் கிஷோர் பாண்டியால நிற்க முடியல. நீங்க விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வன்னியர் பறையர் போலரைசேஷனை விட்டுக்கிட்டு களத்துக்குள்ள வராம சீமானை கோளை நாயிலா களத்தை விட்டு ஓடிட்டீங்களான்னு அடிச்சு தகர்க்கக்கூடிய அளவுக்கு பலகீனமான நீங்க 4 ஜால்ரா பத்திரிகையாளர்களை பிடிச்சி 4 பேரை பொம்மாத்து பெருவில பிடிச்சி பொய்யா போலியா கருத்து கணிப்பு அது இதுன்னு சொல்லக்கூடிய விஜய் பிரசாந்த் கிஷோருக்கும் கீழே. ஏன்னா வன்னியர் பறையர் போலரைசேஷன் 90 தொகுதிக்குள்ள வந்துட்டுன்னா விஜயால அந்த 90 தொகுதி வட தமிழகத்துக்குள்ள கேண்டிடேட்டே போட முடியாது. பிரசாந்த் கிஷோர் கேண்டிடேட் போட்டுட்டாரு. அப்ப யார் மேல்? பிரசாந்த் கிஷோரா விஜயா? கண்டிப்பா சாட்சாத் பிரசாந்த் கிஷோர். யார் மேல்? விஜயா கமலஹாசனா? கண்டிப்பா கமலஹாசன். அப்போ இந்த வெத்து வெட்டு செல்லாத நோட்டு போலியா ஏட்டு சொரக்கா வெறும் காகித புலி பேச்சுகளுக்கெல்லாம் இடம் இல்ல மக்கள் மத்தியில. களத்துல இல்லாதவனால எதுவும் பண்ண முடியாது. பிராண்டிங் ஆட்களை வச்சு போலியா பொய்யா நேஷனல் பிரஸ்லயும் போலியா பொய்யா டாய்லெட் பேப்பர்கள்லையும் செய்திகளை வர வைக்க முடியுமே தவிர அவங்களால களத்துக்குள்ள நின்று வாக்கெடுக்க முடியாதுங்கிறதான் பிரசாந்த் கிஷோர் பீகார்ல நிரூபிச்சது. என்ன பேச்சு பேசினார்? எனக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி. இந்த இவருங்க பட் பிரசாந்த் கிஷோரை மதிக்கிறேன், 243 போட்டுட்டாரு. விஜய் அந்த மதிப்பு கொடுக்க தயார் இல்லை. கமலஹாசனை மதிக்கிறேன், 39 போட்டுட்டாரு. கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்த
கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ள வர முடியாம இன்னைக்கு சீமான் கிட்ட லோல் போடுறாரு. நக்கல் நையாண்டி கொலை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டுன்னு சீமான் அடிச்சு தவிர்க்கிறாரு. மீண்டும் சொல்றேன், பிரசாந்த் கிஷோர் கேண்டிடேட் போட்டுட்டார். அதுலயும் சில கேண்டிடேட் பாஜக விலை போயிட்டான். ஒரு திவாரி, ஒரு சின்ஹா, ஒரு ஷா, இவெல்லாம் விலை போயிட்டான். அதற்கு பிறகு ஓரளவு அவர் களத்துக்குள்ள நின்று ஒரு ஓட்டை எடுத்துட்டாரு. களத்துக்குள்ளே விஜய் என்டர் பண்ண முடியாதுங்கிறது தான், மண்குதிரைங்கிறது தான் விஜயை பற்றி என்னோட பார்வை. ஸோ பிரசாந்த் கிஷோர் பெர்ஃபார்மன்ஸ் இன் பீகாரி வில் பி பெட்டர் தான் விஜய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் தமிழ்நாடு. புரியுதுங்களா? நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். ஒரே ஒரு கேள்வியை தான் விஜய் தரப்புக்கு வைக்கிறேன். 1000 கொள்கை விளக்க கூட்டம்னு சொன்னீங்க. எத்தனை கூட்டையா இதுவரை போட்டுட்டீங்க? கொஞ்ச நாள் தரட்டா 10 கூட்டம் போயிட்டுருவீங்களா? அப்போ பிரசாந்த் கிஷோர் எவ்வளவு வரை பார்த்தாரு? எவ்வளவு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் வந்தான்? அவருக்கே இந்த நிலைமைன்னா 2 கூட்டம் போட முடியாத உங்களுக்கு நிலைமை என்ன? தெள்ள தெளிவா சொல்றேன், விஜய் இஸ் லெஸ் than பிரசாந்த் கிஷோர் பாண்டே. விஜய் இஸ் லெஸ் than கமலஹாசன். சார், பாஜக வெற்றி பெறக்கூடிய இடங்கள், அதிலும் கூட்டணி வைக்கக்கூடிய அந்த கட்சிகள் எல்லாம் இதற்கு முன்பாக வெற்றி பெற்ற சட்டமன்ற தேர்தலை விட கூடுதல் இடங்கள்ல வெற்றி பெறுறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி பீகாரை போன்று 2026 கூடுதல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா சார்? முதல்ல அந்த கூட்டணியில பாஜகவுக்கு பலத்துக்குரிய சீட்டு வேணும். அதுதான் இங்க இது 11.4 தாமரைக்கு ஸ்ட்ரென்த், 20 ரெட்டலைக்கு ஸ்ட்ரென்த், 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும். முதல்ல இதை தான் முடிக்கணும். அதுக்கு பிறகுதான் வெற்றி தோல்வியை பேசணும். இதுல எடப்பாடி கிட்ட 2019 21 ஏமாந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது. அதற்கு பீகார் வெற்றி கூடுதல் பலத்தை பாஜகவுக்கு கொடுத்துருக்குது. நம்ம ஒன்றவர்களும் பிஎம்ஓவில் எடப்பாடியை ரொம்ப அலர்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கூட அவருக்கு அந்த அறிக்கை காங்கிரஸுக்கு எதிராக தான் அறிக்கை கொடுத்துருக்காரு. நுணுக்கமா சொல்லியிருக்காரு கடைசியில மோடி எல்லாம். பட் அதுல காங்கிரஸுக்கு எதிரான துணி தான் அதுக்குள்ள இருக்குது. சமர்த்தர், பட் அவர்கிட்ட ஏமாந்துக்கிடாம தெளிவா அந்த இடங்களை பெறணும். மேலும் அந்த அணியை ஒருங்கிணைச்சதுல பாஜகவுக்கு பங்களிப்பு பீகார்ல பெருசு. அதுபோல தமிழ்நாட்டிலையும் 1 to 1 எடப்பாடி இருக்கணும். ஆனா எடப்பாடி தலைமை இருக்கக்கூடாது. இருந்தா தமிழ்நாட்டுல ஒரு கடும் போட்டியை மு.க. ஸ்டாலின் கொடுக்கலாம். இதுல 2 ஜாதி, ஒரு முஸ்லிம் யாதவ் மட்டும்தான் அதிக அளவு தேஜஸ்விக்கு போட்ட மாதிரி வன்னியரும் விழாலக்கொன்ற மட்டும்தான் எடப்பாடி கூட இருக்காங்கிறது 100க்கு 100 உண்மை. இதுவும் டெல்லி தலைமைக்கு தெரியுது. ஸோ நம்ம எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினா பிற ஜாதிகள் ஓட்டு சரியா வராதுங்கிறதும் இங்க சூழல் நல்லா தெரியுது. அவர் ஒரு வகையில நிதிஷ்குமார் டைப்ல உள்ள ஒரு லீடரா தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறத நாம கருத்துல கொள்ளணும். பல விஷயங்கள் பிரசாந்த் கிஷோர் விஜய், அதுல பிரசாந்த் கிஷோர் மேல், இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நாம பார்க்கணும். ஒரு கூட்டணி கெமிஸ்ட்ரி உள்ள ஒரு அலையன்ஸ், அதுல ஸ்டாலின் அலையன்ஸ் கெமிஸ்ட்ரியோட இருக்குது உண்மை. பல விஷயங்களையும் பார்த்து தான் தமிழ்நாட்டையும் பீகாரும் ஒப்பிட முடியும். மேலெழுந்த வாரியா தமிழ்நாட்டையும் பீகாரையும் ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்ல ஒப்பிடுவது சரியா இருக்காது. சார், பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் பாஜகவை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டுல அந்தனை போன்ற நிலைமை இல்லையே சார். அதிமுக தனித்த கட்சியாக இருக்கிறது. பாஜக இல்லாமலேயே எதிர்கட்சி அந்தஸ்தை பெறக்கூடிய இடத்துல எடப்பாடி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பீகாரை தமிழ்நாட்டோட ஒப்பிட தேவையில்லை தானே? அதாங்க 2024 அவரு பாஜகவுக்கு 6 சீட்டு தான் தருவேன்னு சொன்னாரு. அண்ணாமலை 12 சீட்டு கேட்டாரு. தனித்தனியா நின்னாங்க. இவரு திருநெல்வேலியில டெபாசிட் இழந்து 8% போனாரு. ராமநாதபுரத்துல டெபாசிட் இழந்தாரு. தேனியில டெபாசிட் இழந்தாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக்கில போன சீமான் கிட்ட 4வது போனாரு உலகங்கோட்டில். அதிமுக முத ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில 4வது போனார். பட் அவர் வன்னியர்களின் பெருந்தலைவரா இருக்கார். சேலத்துல 38%, சிதம்பரம் விழுப்புரத்துல 35க்கு மேல, கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல நியர்லி 40, தருமபுரியிலும் எடுத்தது அசாத்திய ஓட்டு. இந்த 6 தொகுதிக்குள்ளே 36 தொகுதியிலையும் அவர் ஸ்டாலினோட பெரிய தலைவர். ஆனா அவர் சீமான மோடி பிஎம் கேண்டிடேட்டா சொல்லி அண்ணாமலை மூலமா 18-8 ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு பயந்து வேற வழி இல்லாம என்டிஏக்குள்ள வந்துட்டார். இத நியாயமா நாணயமா எத்தனை பேர் சொல்லியிருக்கிறான்? இந்த உண்மையை எத்தனை பேர் நாணயமா நேர்மையா அரசியல் விமர்சனம் சொல்லியிருக்கிறான்? சொல்லணுங்கிறக்காக தான் சொல்றேன். மற்றபடி ரங்கராஜ் பாண்டே தம்பி என்னோட பாப்புலர், சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார், அது வேற விஷயம். அப்ப
இவர் இதோட வந்ததே 150 தொகுதியில 3வது இடத்துக்கு அண்ணாமலை தள்ளிடுவாரு, சீமானை முன்னிறுத்தி தள்ளிடுவாருங்கிற அச்சத்துக்குள்ள உள்ள வந்திருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட பலத்துக்கு ஏற்ற சீட்டை பாஜக பெறுவாங்க. அதுதான் அங்க இன்னைக்கு இஷ்யூ ஆயிருக்கே தவிர மேலெழுந்த வாரியா பீகார் தமிழ்நாடுன்னு பேசுறது சரியா இருக்காதுங்கிறது என்னோட கருத்து. அதிமுக பாஜக பாதிக்கு பாதி தமிழ்நாடு தேர்தலில் நிற்க வாய்ப்பு இருக்குமா? இல்ல, எடப்பாடி சமர்த்தன் பலத்துக்கு ஏற்ப 2க்கு 1ங்கிறதா மேக்சிமம். பாதிக்கு பாதி எல்லாம் 1க்கு 1ன்றீங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி சாதாரண ஆள் இல்லை. அவர் டெகிட்டார் லிமிட் ஆஃபர் கொடுத்து 5 எம்பி சீட்ல தான் நிறுத்தினாரு, 20 எம்எல்ஏ தான் நிறுத்தினாரு. இந்த இடம் 2.7 இருந்தோ நோட்டாவில் இருந்தோ வரல. நீங்களும் ஈரோடு கிழக்குல நிற்கல, பாஜகவும் நிற்கல. ஸோ அந்த இடத்துக்குள்ள இருந்தா அங்க வராங்கன்னு சொல்லும்போது பாஜக கணிசமான இடங்களை 2024 மையம் வச்சு அண்ணாமலை உழைப்பில் கிடைத்த பலனை வச்சு கண்டிப்பா கேட்பாங்க. அதனாலதான் மோடி அண்ணாமலையை மீண்டும் மோடி ப்ரோக்ராம் அண்ணாமலை அனௌன்ஸ் பண்றாங்க. பீகார் தேர்தலில் பாஜக வெற்றிக்கு எஸ்ஐஆரும் ஒரு காரணம்னு இங்க பலரும் விமர்சனம் வைக்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். கள்ள ஓட்டுகளை அகற்றினது பாஜக வெற்றிக்கு கூடுதல் காரணம் தான். ஐ அக்செப்ட் இட். எஸ்ஐஆர் காரணம் தான். இல்ல, வெற்றிக்கு காரணம் என்பது காங்கிரசுக்கு போகக்கூடிய வாக்குகளை நிறுத்தியது, அப்படி அந்த பார்வையில் வைக்கிறது. கள்ள ஓட்டை நிறுத்தினதுன்னு தான் நான் சொல்றேன் தவிர காங்கிரஸுக்கு போடி விட்டு நிறுத்தினது உங்க பார்வை. அது எங்க போகும்னு தெரியாது. அது இன்எலிஜிபிள் ஓட்ஸ், போகஸ் ஓட்ஸ், ஃபேக் ஓட்ஸ். நிச்சயமா சார், பீகார் தேர்தலில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பத்தி பேசணும். நம்ம மேலும் ஒரு காரணங்களை சந்திக்கலாம். நன்றி.